அவங்களால் அதை ஒருபோதும் கட்ட முடியல, நிதி உதவியை பெற முடியல, அவங்களோட அனுமதிகளை பெற முடியல. அது ஒருபோதும் முடிவடையாது. பிறகு அதை முடிக்க முடியும், மற்றவர்கள் உள்ளனர், அவங்கள் அதை முடிக்க முடியும். நான் ரியல் எஸ்டேட்டில் இருந்தேன், இதிலும் அதே விஷயம். அவர் அதை முடிக்கிறார். அவர் அதை சொன்னபோது, நீங்கள் அறிகுறி ஆணைகளை கையொப்பமிடும்போது அவற்றில் பல முடிவடையாது என்று சொன்னார். மற்றும் அவை மிகவும் முக்கியமானவையாக இருக்கும். அவர் நான் கையொப்பமிட்ட அந்த அறிகுறி ஆணையை எடுத்து அந்த நபர்களை எந்த முகமை இருந்தாலும் அங்கே அனுப்புவார். நீங்கள் எப்போது அதை செய்கிறீர்கள்? அதை முடிக்கவும். சிலர் அதை செய்ய விரும்பாதவராக இருந்தால் திடீர்னு அவர் கையொப்பமிடுகிறார். அவர் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. அந்த அறிகுறி ஆணைகளில் பலவற்றை சட்டமாக்க வேண்டுமா? கூட்டரசு காங்கிரஸை தொடர வேண்டுமா? அவற்றில் பல இருக்கும், செய்வார்கள். பாருங்கள், நமக்கு 4 ஆண்டுகள் உள்ளன. நான் அதை தொடக்கத்தில் செய்ய விரும்புகிறேன். ஏனெனில் ஒரு அறிகுறி ஆணை சிறந்தது. எனவே ஒரு பிரச்சனை 2ம் உள்ளது. ஏனெனில் அறிகுறி ஆணைகளை செய்த போது அவற்றில் பெரும்பாலானவை ரத்து செய்யப்பட்டன. அவை பயங்கரமானவை. நாம் தீவிர இடது கம்யூனிஸ்டுகளாக மாறப்போகிறோம். சரி, அது பைத்தியமாக இருந்தது. அவர்களின் அறிகுறி ஆணைகள் மிகவும் மோசமாக இருந்தன. அவர்கள் அவற்றை சட்டமாக்கினால் நீங்கள் அவற்றை ஒருபோதும் உடைக்க முடியாது. அதனால் பைடன் இந்த நாட்டுக்கு செய்த சேதம், அது பைடன் கூட இல்லை, அவர் ஓவல் அலுவலகத்தில் சுற்றி இருந்தவர்கள் தான். சரி, ஆனால் அவர்களுடைய இந்த நாட்டுக்கு செய்த சேதம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா திறந்த எல்லைகள், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், பல விஷயங்கள் உள்ளன. ஆனால் திறந்த எல்லைகள், எங்கு மில்லியன் கணக்கான மக்கள் நம் நாட்டில் ஊர்ந்து வந்தார்கள் மற்றும் அந்த மக்களில் 100கணக்கானவர்கள் குற்றவாளிகள். அவர்கள் கொலைகாரர்கள், அவர்கள் போதைப்பொருள் விற்பனையாளர்கள், அவர்கள் கும்பல் உறுப்பினர்கள், அவர்கள் உலகம் முழுவதும் உள்ள சிறைகளில் இருந்து வந்தவர்கள். மற்றும் நமக்கு ஒரு சிறந்த நபர் டாம் ஹோல்மன், மற்றும் அவரிடம் ரொம்ப அற்புதமாக செய்கிறார். நீங்கள் எண்ணிக்கைகளை பார்த்தீர்கள், அவை 26, 95 போல குறைந்துள்ளன. அவர் ஒரு அற்புதமான நபர். மற்றும் கிறிஸ்டினோம் ஒரு நம்ப முடியாத வேலை செய்கிறார். அவரும் அவரை விரும்பினார். அவர் சொன்னார், அவள் ரொம்ப கடினமானவள். நான் சொன்னேன், நான் அவளை அப்படி நினைக்கல. அறிந்திருக்கிறீர்கள், அவள் நல்லவள், அவள் கடினமானவள். குதிரை எங்கு இருக்கிறது என்று பார்க்கிறேன். அவர் குதிரையில சவாரி செய்கிறார். வாங்க போகலாம், அவள் அருமை. ஆனால் நமக்கு உள்ள குழு உண்மையில் நம்ப முடியாதது. ஆனால் அந்த நிர்வாக உத்தரவுகளில் நான் கையெழுத்திடுகிறேன். இப்போது அவை அவருக்கும் அவரது குழுவிற்கும் மற்றவர்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. மேலும் அவை அனைத்தும் முடிக்கப்படுகின்றன. நாங்கள் அவற்றை முடித்து வருகிறோம். உங்கள் பின்னணிக்கு சிறிது திரும்பி செல்வேன், ஏனெனில் அது மிகவும் பிரமிக்க வைக்கிறது. உங்களுடைய உதாரணமாக, நீங்கள் தலைமை பொறியாளர். நீங்கள் டெஸ்லாவில் ஆரம்பத்தில் நம்பிக்கை கொண்டவராக இருந்தீர்கள். அவர் தலைமை நிர்வாக அதிகாரியாக ஆனார். பின்னர் தலைமை பொறியாளராக ஆனார். இது அற்புதமானது. ஸ்பேஸ் எக்ஸ் அதே விஷயம். இது நம்ப முடியாதது. எனவே நீங்கள் விண்வெளி வீரர்களை வெற்றிகரமாக அனுப்பிய முதல் தனியார் நிறுவனம் விண்வெளியில் விண்வெளி வீரர்களை அனுப்பியது. அது மிகவும் ஆழமானது. அவர் விண்வெளியில் செல்ல போகிறார். இல்லை, அவர் செவ்வாய்க்கு செல்ல போகிறார். ஸ்டார்லிங்க் ஒரு கட்டத்தில். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் எப்போதும் என்னிடம் கேட்கிறார்கள், செவ்வாயில் இறக்க விரும்புகிறீர்களா என்று. நான் சொல்கிறேன், ஆம், ஆனால் தாக்கத்தில் அல்ல. ஸ்டார்லிங்க் 100 நாடுகளில் உள்ளது. இது கடினமாக இருக்கும். இங்கு நான் 2 சகோதரர்களை நேர்காணல் செய்கிறேன். நீங்கள் தொடருங்கள். நாட்டின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தக்கூடிய ஸ்டார்ஷீல்ட். இது ஏற்கனவே நாட்டின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. பின்னர் உங்களிடம் அதற்கு என்ன பெயர்? ஆப்டிமஸ். டெஸ்லாவின் ஒரு பகுதி, ஒரு ரோபோட். ரோபோட்டிக் கை. பின்னர் உங்களிடம் ஒரு AI கை உள்ளது. பின்னர் என்னை மிகவும் கவர்ந்தது, அதற்கு நியூராலிங்க் என்று பெயர். முதுகுத்தண்டு காயங்கள் உள்ளவர்களை பார்வையற்றவர்கள் பார்க்க நீங்கள் உதவலாம். கடந்த காலத்தில் இருந்த இடத்திலிருந்து அவர்கள் மீண்டு வர முடியும். அது வெற்றியாக ஆகுவதற்கு எவ்வளவு அருகில் உள்ளது? நியூராலிங்க். இதுவரை நாங்கள் 3 நோயாளிகளில் நியூராலிங்கை நட்டு உள்ளோம். அவர்கள் 4 உறுப்புகளும் செயலிழந்தவர்கள். இது அவர்களுக்கு தங்கள் தொலைபேசி மற்றும் கணினியை நேரடியாக கட்டுப்படுத்த அனுமதிக்கிறது, வெறும் மனதின் மூலம், வெறும் சிந்தனையால். எனவே இந்த நாங்கள் தொலைபேசி என்று அழைக்கிறோம். எனவே நீங்கள் உங்கள் கணினி மற்றும் தொலைபேசியை வெறும் சிந்தனையால் கட்டுப்படுத்துகிறீர்கள். மேலும் இது உண்மையில் வேலை செய்யும் கைகளை கொண்ட ஒருவரை விட கணினி மற்றும் தொலைபேசியை வேகமாக கட்டுப்படுத்த முடியும். பின்னர் அடுத்தபடியாக நியூரான்கள் சேதமடைந்த இடத்தை கடந்த ஒரு 2வது நியூராலிங்க் நுழைப்பை சேர்ப்பது. இதனால் ஒருவர் மீண்டும் நடக்க முடியும் மற்றும் அதனால் அவர்களுக்கு முழு உடல் செயல்பாடு மீண்டும் கிடைக்கும். நீங்கள் பாபியை விரும்புகிறீர்களா? நான் பாபியை விரும்புகிறேன். உண்மையில் நான் பாபி கென்னடிக்கு ஆதரவு அளித்தேன் என்று நினைக்கிறேன். ஆடிக்ஸை அரசியல் சமர எதிர்ப்பாளராக தவறாக குற்றம் சாட்டப்படுகிறார் என்று நினைக்கிறேன். ஆனால் அவர் அப்படி இல்லை என்று நினைக்கிறேன். அவர் அறிவியலை கேள்வி கேட்க விரும்புகிறார். அது
அறிவியலின் சாரம், அறிவியல் முறை அடிப்படையில் அறிவியலை எப்போதும் கேள்வி கேட்பது பற்றியது. நமக்கு கோவிட் பற்றிய உண்மையை அவர்கள் சொல்லலை, அது உறுதி. ஆம், மற்றும் ட்விட்டர் கோப்புகளுடன் நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டோம். அது ஒரு கேள்வியை எழுப்புகிறது. நீங்கள் உலகின் மிகப்பெரிய பணக்காரர். அந்த பகுதியை நீங்கள் விரும்பாமல் இருக்கலாம். நீங்கள் மிகவும் போட்டியாளராக இருக்கிறீர்கள். நான் உங்களை நீண்ட காலமாக அறிவேன். ஆனால் அதனால்தான் அவர் உங்கள் அணியில் உள்ளார். அது உண்மை. அவர் அதை மிஞ்ச முடியாது. நான் அவரை விட புத்திசாலி யாரையாவது கண்டுபிடிக்க விரும்பினேன். நான் எல்லா இடங்களிலும் தேடினேன். அதை செய்ய முடியவில்லை. நீங்கள் உண்மையிலே கடினமாக முயற்சித்தீர்கள். யாரையும் புத்திசாலியாக கண்டுபிடிக்க முடியவில்லை, சரியா? அதனால நாங்கள் நாட்டுக்காக அதை வச்சிருந்தோம். ஆனால் இதுதான் விஷயம். உங்கள் மனிதரோட சமரசம் செய்து. நன்றி என்னை வரவழைத்ததற்கு. நான் இங்கே பயனுள்ளதாக இருக்க முயற்சிக்கிறேன். இதுதான் சுவாரஸ்யமான பகுதி. இதுதான் நாங்கள் சமுதாயமாக இருக்கிறோம். நான் இதை உங்களிடம் செய்ய விரும்பவில்லை, ஆனால் நான் அதை எப்படியும் செய்ய போகிறேன். நீங்கள் இந்த எல்லா விஷயங்களையும் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. டோஜில் யாருக்கும் ஒரு காசு கூட சம்பளம் கிடைக்கல, சரியா? சரி, உண்மையில சிலர் கூட்டாட்சி ஊழியர்கள் சிலர் இருக்கிறார்கள். அவங்க உதவுகிறார்கள். ஆனால் டோஜில் உள்ள மென்பொருள் பொறியாளர்கள் கூட்டாட்சி ஊழியர்களாக ஒரு சிறிய பகுதியை சம்பாதிப்பதற்கு பதிலாக ஆண்டுக்கு கோடிக்கணக்கான டாலர்கள் சம்பாதிக்க முடியும் என்று கூறுவது நியாயமானது. சரி, அதனால அவங்க மிகவும் அர்ப்பணிப்புடன் உள்ளவர்கள். அதனால் நீங்கள் குருடர்களுக்கு உதவுவதற்கும் முதுகு நரம்பு காயமடைந்தவர்களை மீளச் செய்யவும் அர்ப்பணித்துள்ளீர்கள். ஆம், நீங்கள் செவ்வாய்க்கு செல்ல அர்ப்பணித்துள்ளீர்கள். நீங்கள் மீட்புக்கு அர்ப்பணித்துள்ளீர்கள். நீங்கள் அடுத்த மாதம் 2 விண்வெளி வீரர்களை மீட்க உதவப் போகிறீர்கள். அவர்கள் விட்டுவிடப்பட்டதாக நான் நினைக்கிறேன். அவர்கள் ஒரு நேர்காணலில் அதை மறுக்கிறார்கள். வழிகாட்டல், நாங்கள் விண்வெளி வீரர்களின் திரும்புவதை வேகமாக்குகிறோம். இது ஒரு வகையில் நகைச்சுவையாக தள்ளி வைக்கப்பட்டது. அவர்கள் விண்வெளியில் விட்டுவிடப்பட்டார்கள். அங்கே இருந்தார்கள். 8 நாட்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். 300 நாட்களுக்கு இருக்கிறார்கள். பைடன் அங்கே வைக்கப்பட்டார்கள். அவர்கள் சரி, இது இப்போது நல்லதல்ல. அதை வெற்றிகரமாக செய்வதற்கான எடை மற்றும் அழுத்தம் எனது தோள்களில் இருந்தால் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் இந்த பேக்கானை செய்வதற்கு முன்பு நாம் பேசின போது நீங்கள் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தீர்கள். இந்த மிஷன் வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, நாங்கள் தன்னடக்கமாக இருக்க விரும்பவில்லை. ஆனால் நாங்கள் விண்வெளி நிலையத்திலிருந்து விண்வெளி வீரர்களை பலமுறை திரும்ப கொண்டு வந்துள்ளோம், எப்போதும் வெற்றியுடன். ஆகையால் நாங்கள் தன்னடக்கமாக இல்லாதவரை நீங்கள் எப்போது ஏவுவீர்கள்? 4 வாரங்கள் ஆகும் என்று நினைக்கிறேன். அவரை திரும்ப கொண்டு வாருங்கள். 4 வாரங்கள்? ஆம். நீங்கள் முன்னேற வேண்டும். மிகவும் எச்சரிக்கையாக. நீங்கள் இப்போது முன்னேற வேண்டும். ஆம், சரி, நன்றி. அவர்கள் பைடனுடன் முன்னேற வேண்டியதில்லை. அவரை விண்வெளியில் விட்டுவிடப் போகிறார்கள் என்று நினைக்கிறேன். சரி, அது விண்வெளியில் தொலைந்து வளர்வது போன்றது. ஆம், அவர் பிரச்சாரத்தை விரும்பவில்லை. நீங்கள் நம்ப முடியுமா? நம்ப முடியாதது. ஆகவே ஆம், ஜனாதிபதி கூறியதை நான் ஒத்திசைக்க விரும்புகிறேன். பின்னர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க விரும்புகிறேன். மக்கள் ஹரிகேன் ஹெலினால் தாக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு வெளி உலகத்துடன் தொடர்பு இல்லை. நீங்கள் மீட்புக்கு வருகிறீர்கள். நீங்கள் அதை நன்கொடை அளித்தீர்கள் என நினைக்கிறேன். ஆம், நீங்கள் மக்களுக்கு நன்கொடை அளித்தீர்கள். அவர் நார்த் கரோலினாவில் பல உயிர்களை காப்பாற்றினார். மற்றும் பின் கலிபோர்னியா. நான் சொல்றது, நார்த் கரோலினாவில் அவர்கள் பிரச்சனையில் இருந்தபோது அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. மக்கள் இறந்து கொண்டிருந்தனர். அவர் நார்த் கரோலினாவில் பல உயிர்களை காப்பாற்றினார். சரி, இப்போது நீங்கள் விண்வெளி வீரர்களை மீட்கப் போறீங்கள் மற்றும் உலகின் மிகப்பெரிய மின்சார வாகன நிறுவனத்தை நீங்கள் வைத்திருப்பது குறித்து சுதந்திரவாதிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆம், நான் சொல்ல வருவது, நான் இடதுசாரிகளால் விரும்பப்பட்டேன். இப்போது இல்லை. இந்த நாட்களில் குறைவாக. நீங்கள் அதை அழித்து விட்டீர்களா? நான் சொல்ல வருவது குறைவாக. நான் உண்மையில செய்தேன். நான் சொல்ல வருவது, இது முழுவதும் போல அவர்கள் இதை ட்ரம்ப் என்று பைத்தியம் சிண்ட்ரோம் என்று அழைக்கிறாங்க. மற்றும் நீங்கள் இதை உண்மையாக அதை உணர முடியாது. நீங்கள் மக்களுடன் காரணம் சொல்ல முடியாத வரை. அதனால நான் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு நண்பரின் பிறந்தநாள் விருந்தில் இருந்தேன். ஒரு பிறந்தநாள் இரவு உணவு. அது ஒரு நல்ல அமைதியான இரவு உணவு போல் இருந்தது மற்றும் எல்லோரும் சாதாரணமாக நடந்து கொண்டனர். மற்றும் இது தேர்தலுக்கு முன்பு 1 மாதம் அல்லது 2 மாதங்களுக்கு முன்பு நான் ஜனாதிபதியின் பெயரை குறிப்பிட நேர்ந்தது. அதுபோல அவர்கள் மெத்தாம்பெட்டமின் மற்றும் நாய்க்கடிக்கு போன்றவை கொண்ட ஒரு அம்பு கழுத்தில் அடிக்கப்பட்டது போல் இருந்தது. சரி, நான் என்ன தப்பு என்று நினைக்கிறேன். நண்பர்களே, நீங்கள் ஒரு சாதாரண உரையாடலை கூட நடத்த முடியாது. அதுபோல அவர்கள் முற்றிலும் காரணமற்றவர்களாக மாறுகிறார்கள். எந்த எண்ணமும் இல்லை. ஆனால் நீங்கள் அவருடன் நண்பர்கள் என்றால் நீங்கள் விலை செலுத்த வேண்டும். நியூயார்க்கில் உணவகத்திற்கு நடந்து செல்வது போல அறையின் பாதி பகுதி கத்திகளை பெறுகிறது மற்றும் அவர்கள் இல்லை, கண்கத்திகள் அளவு பைத்தியமாக உள்ளது. அதாவது அங்கே சில அந்த அற்பிதழ் எனக்கு
ஒரு பெரிய வகையான டெம் நிகழ்ச்சிக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதுபோல் ஆனால் நான் அந்த அழைப்பிதழை கடந்த ஆண்டின் தொடக்கத்தில் பெற்றேன். பின்னர் அதற்கு பிறகும் நான் அதில் கலந்து கொண்டேன். அதே சமயம் நான் ஜனாதிபதி ட்ரம்பை ஆதரித்த பிறகும் அது எவ்வளவு ஆழமாக பாதிக்கும் என்பதை நான் உணரவில்லை. உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வரவேற்கப்பட்டேன் என்பதில். எனவே நான் அறைக்குள் நுழைந்த போது அனைவரிடமிருந்தும் வெறுப்பான பார்வைகளை பெறுகிறேன். பார்வைகள் கொள்ளக்கூடியதாக இருந்தால் நான் பல முறை இறந்திருப்பேன். ஆனால் அது அப்படி இல்லை. ட்ரம்பிற்கு முன், பிடிக்கு முன் இங்கே தரையில் ஏன் சாம்பல் போல இருக்கு. ட்ரம்புக்கு முன்பு அது ஒருபோதும் நடக்கவில்லை இல்லையா? இல்ல